என்னடா பேர் வீக்கெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பாஸ்தாவாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாம். ஏன்னா வீட்டில் என்ன சொல்கிறது, முட்டை காலி ஆயிடுச்சு, பல்லாரி வெங்காயம் காலி ஆயிடுச்சு, வீட்டில் என்ன பொருள் இருந்துச்சோ அப்புறம் 1 2 3 பொடின்னு சொல்லிட்டு பாஸ்தாவுக்கு போடுறதுக்குன்னே மசாலா பொடி இருக்கும், அதுவும் காலி ஆகிடுச்சு. பாஸ்தாவும் கொஞ்சம் தான் இருந்துச்சு, ஒரு கைப்பிடி அளவு தான் இருந்துச்சு. பசி வேறு. சோயா நக்கட்ஸ் பார்த்தேன் இருந்துச்சு. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து பாஸ்தா செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பாஸ்தா, அதனால தான் அதுக்கு பேர். ஸோ கொஞ்சம் சின்ன வெங்காயம் இருந்துச்சு. நாளைக்கு காலையில், இன்றைக்கி சாட்டர்டே, நாளைக்கு சண்டே, ஸோ நாளைக்கு காலையில் தான் சிக்கன் வாங்க போவேன். ஸோ சிக்கன் வாங்கிட்டு, பால் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் முட்டை வாங்கிட்டு, வெங்காயம் வாங்கிட்டு, காய்கறி வாங்கிட்டு, 1 2 3 மசாலா வாங்கிட்டு, பாஸ்தா வாங்கிட்டு, எல்லாம் நாளைக்கு தான் பர்ச்சேஸ். ஒரு பிக் ஷாப்பர் எடுத்துகிட்டு போய் பண்ணிட்டு வருவேன். ஸோ அதனால் இது வீக்கெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் மசாலா இருக்கிறத வச்சு நம்ம இன்றைக்கி பாஸ்தா பண்ணுறோம். அதனால் இப்போ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் மசாலா பாஸ்தா பண்ணுவோம். ஒரு நாள் ஸ்பைசி பாஸ்தா பண்ண சொல்லித்தரேன். அதே மாதிரி ஒரு நாள் எக் பாஸ்தா பண்ணுறதுக்கு சொல்லித்தரேன். ஓகே. ஸோ இப்போ இதில் பாஸ்தா எடுத்துக்கோங்க. அது தண்ணி விட்டு கொஞ்சம் 2 3 சொட்டு எண்ணெய் விட்டு ஒரு சட்டியில் வச்சு அடுப்பில் வச்சுருங்க. ஏன்னா இந்த காய்கறியெல்லாம் நம்ம கட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே பாஸ்தா வெந்துடும். பாஸ்தா வெந்துருச்சுன்னா நம்ம வடிகட்டிடலாம். அதே மாதிரி பாஸ்தா வெந்து அந்த பாஸ்தா ஒரு தண்ணி கொதிக்க தண்ணி வரும்ல, அந்த தண்ணியை திருப்பி நல்லா சுட வச்சு அதில் இந்த சோயா நக்கட்ஸ் வச்சுருக்கோம்ல, அதில் கொஞ்சம் நேரம் இந்த அடுப்பில் வச்சுருந்து, அதாவது பற்ற வச்சு அடுப்பில் வச்சுருந்து, அதுக்கப்புறம் அது சாஃப்டாக விட்டு இறக்கி மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் புழிஞ்சி எடுத்துக்கலாம். சோயா நக்கட்ஸ் நல்லா சாஃப்ட் ஆகணும் சோயா நக்கட்ஸ். ஓகேயா? ஸோ இந்த 2 வேலையும் காய்கறி நறுக்கிறதுக்கு முன்னாடியே செய்துருவோம். அதுக்கப்புறமா அந்த வெங்காயத்தை எல்லாம் உரிச்சிட்டு நல்லா பொடி பொடியாக நறுக்கிட்டு, தக்காளியும் பொடி பொடியாக நறுக்கிட்டு, பச்சை மிளகாயும் நறுக்கிட்டு, பாஸ்தா வெந்துருச்சான்னு பார்ப்போம். வேகும்போதே இடையில கொஞ்சம் கிண்டி விடணும், இல்லைன்னா சட்டியிலே ஒட்டிக்கிறோம். நல்லா பாஸ்தா வெந்துருச்சு அப்படின்னா நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு நம்ம போட்ட சைஸை விட பெருசாக வரும். அது அந்த பிக்சரில் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். பாஸ்தா நல்லா வெந்துருச்சுன்னா அப்புறம் என்ன பண்ணுங்கள், ஒரு வடிகட்டி நான் வச்சுருக்கேன்ல, அந்த மாதிரி வடிகட்டி வச்சு அடியில் ஒரு பெரிய சட்டி வச்சு பாஸ்தாவை வடிகட்டிடுங்க. ஓகேயா? வடிகட்டினதுக்கப்புறம் அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க, அதில் தான் சோயா நக்கட்ஸ் போடணும். ஓகேயா? சரி. அதுக்கப்புறம் ஒரு வடைச்சட்டி வச்சு அந்த வடைச்சட்டியில் நல்லா எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்ச விட்டு நல்லா பச்சை மிளகா போட்டு, வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் தக்காளியும் நல்லா வதக்குங்க. தக்காளியும் போட்டதுக்கப்புறமா மசாலாலாம், ஆக்சுவலாக 1 2 3 பாஸ்தா மசாலா தீந்துருச்சு. அதனால் வீட்டில் இந்த மட்டன் மசாலா, கரம் மசாலா வச்சே சமாளிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நல்லா மசாலா வெங்காயம் தக்காளியிலலாம் பிடிச்சதுக்கப்புறமா இதை சோயா நக்கட்ஸ் போடுங்க. சோயா நக்கட்ஸு போட்டு நல்லா மூடி வச்சு வேக வைங்க. ஏன்னா அந்த மசாலா பிடிச்சி கொஞ்சம் சாஃப்டாக வேகணும், உப்பெல்லாம் பிடிக்கணும். சோயா நக்கட்ஸில் நல்லா மசாலா பிடிச்சதுக்கப்புறம் பாஸ்தாவையும் வடிகட்டி வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டு கொட்டி நல்லா கிளறி, பாஸ்தாலையும் நல்லா மசாலா பிடிக்கணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வச்சுருங்க. அதுக்கப்புறம் நல்லா கிண்டி உப்பு பார்த்துட்டு வெந்திருக்கு அப்படின்னு சொன்னால் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு, ஸ்டவ் ஆஃப் பண்ண மேனிக்கே வடைச்சட்டியிலே பாஸ்தா கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். அந்த வடைச்சட்டியோட சூடு இறங்கட்டும். அதுக்கப்புறமா தட்டில் சேஞ்ச் பண்ணி அந்த தட்டை எடுத்துகிட்டு போய் வச்சு உட்காந்து சாப்பிடுங்க. ஓகேயா? ஸோ இதுதான் அட்ஜஸ்ட்மெண்ட் பாஸ்தா. ஒரு ஆளுக்கு இது ரொம்ப ஃபில்லிங்காக இருந்துச்சு. பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு.